அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ரமேஷ் பேசுகிறேன். டேரட் கார்ட் ரீடர், ரிக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட். நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்தோன்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக நடக்கும். அது என்னென்ன விஷயங்கள்னு பார்க்கலாம். முதலாவதாக ஃபோக்கஸ்ட் ஆன் லேக்கிங். எது நம்ம கிட்ட இல்லையோ அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே இருந்தோன்னா யூனிவர்ஸ் கிட்ட நம்ம இல்லைன்ற விஷயத்தை தான் நம்ம கடத்திட்டு இருக்கோம். ஸோ யூனிவர்ஸும் நம்மளுக்கு ரிட்டர்ன் இல்லாமல் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்க போகுது. ஸோ நம்ம எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ 100% ஃபோக்கஸ்டான அதில் தான் இருக்கணும். எதை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், சக்ஸஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த விஷயத்தில் தான் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இல்லாத விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. இரண்டாவதாக நெகட்டிவ் திங்கிங். இப்போ மேனிஃபெஸ்டேஷன் நடந்துகிட்டே இருப்போம், நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஏதோ ஒரு ஜேர்னல் பண்ணுறதோ, விஷுவலைசேஷன் பண்ணுறதோ, இல்லைன்னா வந்து அஃபர்மேஷன் சொல்கிறதோ இதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நம்மளுக்குள்ள மனசுக்குள்ளே என்ன நடக்கும்? ஐயோ இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நெகட்டிவாகவே நினச்சிட்ருப்போம். ஆனால் அதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நினச்சிங்கன்னா அப்போவே அந்த மேனிஃபெஸ்டேஷனை நிறுத்திடுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனை நிறுத்திட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது ஒரு சில விஷயங்கள் நம்ம கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்ட அப்புறமா அதில் சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நிறுத்திட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்ததாக வந்து கிராட்டிடியூட். கிராட்டிடியூடுன்றது லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. நம்ம எந்த அளவுக்கு கிராட்டிடியூடாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம மதர் ஆசிரமம் இருக்குங்க இல்லையா, பாண்டிச்சேரியில். அங்கே மதர் என்ன பண்ணுவாங்களாம், காலையில் எழுந்ததுலேருந்து அவங்க யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்குமே நன்றி சொல்லுவாங்களாம். பார்க்குற எல்லா மனுஷங்களுக்குமே நன்றி சொல்லுவாங்களாம். அது தண்ணியாக இருக்கட்டும், போடுற செப்பலாக இருக்கட்டும், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன பூவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன பொருள் எது இருந்தாலுமே கிராட்டிடியூடாக இருப்பாங்களாம், நன்றி சொல்லுவாங்களாம். தண்ணி, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லுவாங்களாம். ஆனால் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இந்த இயற்கையில் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சோர்ஸ் கொடுத்துருக்கு. மூச்சு விட்டுறோம், நம்ம காசு கொடுக்குறோமா? இல்லை. அதுக்கு என்றைக்குன்னா ஒரு நாள் நம்ம கிராட்டிடியூடாக இருந்திருக்கோமா? தண்ணி வந்து இந்த இயற்கை தான் கொடுத்துருக்கு. தண்ணி குடிக்கலன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸோ என்றைக்குன்னா ஒரு நாள் அதை பற்றி யோசனை பண்ணியிருக்கோமா? அதுக்கு கிராட்டிடியூடாக இருந்திருக்கோமா? இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளால் பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்மளால் உணரக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்துக்குமே நம்ம கிராட்டிடியூடாக இருக்கும் பொழுது யூனிவர்ஸும் நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷனை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக வந்து நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஜெல்லசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. மற்றவங்க ஏதாச்சும் வாங்கிட்டாங்கன்னா ஐயோ இவங்க வாங்கிட்டாங்களேன்ற அந்த ஒரு ஜெல்லசி, அந்த விஷயத்தை வந்து ஹாப்பியாக வெளிப்படுத்தலாம். ஸோ அவங்களும் வாங்கிட்டாங்க, நானும் கண்டிப்பாக வாங்குவேன், ஐயோ அவங்க வாங்கிட்டாங்க நான் வாங்கலையா அப்படின்னு யோசிக்கிறத விட்டு அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு, இப்போது யூனிவர்ஸ் கண்டிப்பாக எனக்கும் கொடுக்குன்ற அந்த நம்பிக்கையோடு அவங்களுக்காக நம்ம சந்தோஷப்படுறது. ஸோ இவங்க சந்தோஷமாக இருக்காங்க, இவங்க ஹாப்பியாக இருக்காங்க இது வாங்கினதால, இது கிடைச்சதால, இந்த பொருள் அவங்களுக்கு கிடைச்சதால. ஸோ எனக்கும் அவங்க சந்தோஷப்படுறது, எனக்கும் 100% நான் சந்தோஷமாக இருக்கேன்ற அந்த ஹாப்பினஸை வெளிப்படுத்துறது. அதை விட்டுட்டு ஜல்லசின்ற அந்த இது எடுத்துகிட்டு வந்தோன்னா மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது. கிளியர் தாட்ஸ். அடுத்ததாக பார்க்குறது கிளியர் அண்ட் ஃபோக்கஸ்டு தாட்ஸ். நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சின்ன விஷயமா இருக்கும்போது சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆகிடும். அது ஒரு ஹேண்ட்பேக்கோ, ஒரு 100 ரூபா, ஒரு சாக்லேட்டோ, ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகிடும். ஆனால் அதுவே நம்ம பெரிய விஷயமா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்பொழுது அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ, கிளாரிட்டி இல்லாமல் இருந்தாலோ, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது அப்படின்னும் பொழுது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்ற போது அது எதற்காக நம்ம லைஃப்க்கு வேணும், இப்போ எதுக்காக எனக்கு வேணும், அது வந்தால் என் லைஃப் எப்படி இருக்கும், இந்த வரத்தால் என் லைஃப் என்ன மாதிரி ஒரு பெட்டரான ஒரு அச்சீவ்மெண்ட்டை நான் என் லைஃப்பில் எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கான குவெஸ்டன்ஸ்க்கான ஆன்சர் உங்கள்கிட்ட இருக்கா? உங்கள் லைஃப்பில் வந்து இது கண்டிப்பாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் வந்து சும்மா தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன், அதெல்லாம் வேலைக்காகாது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறமா டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ, ஃபியர் இருந்துச்சுனாலோ கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனை நிறுத்திட்டு அடுத்ததாக என்ன விஷயம் பண்ணணுமோ அதை பண்ணலாம். ஸோ ஃபியர், பயம் இருந்துச்சுன்னா இது நடக்குமா நடக்காதா அது மாதிரி டவுட்ஸ் முதல்ல இருந்தாலே மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. ஃபியர் இருந்தாலே மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. உங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணிவிட்டு, உங்கள் பிலீஃப் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது மூலயமா உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் சீக்கிரமாக அடையிறதுக்கான ஒரு பாத்வேவை யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். மேனிஃபெஸ்டேஷனில் இருக்கீங்கன்னா 100% எஃபர்ட் போடுங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதால மட்டுமே அந்த ரிசல்ட் கிடைக்கும்னு நம்பாதீங்க. உங்களுடைய ஃபிசிக்கலான ஒர்க்கும் நம்ம பண்ணி தான் ஆகணும், ஃபிசிக்கலான எஃபர்ட்டும் நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் தான் ஒரு விஷயங்கள் சாத்தியமாகிறதுக்கான சூழ்நிலையை இந்த யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். எது மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனாலும் தெளிந்த ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்கணும், கோல் இருக்கணும். எத்தனை நாளுக்குள்ளே அந்த நாள் கண்டிப்பாக ரியாலிட்டியாக இருக்குதா, ஒரு 2 நாள்னா ரியாலிட்டியாக இருக்குதா, அது ரியாலிட்டியாக நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா, லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலயமா உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதுக்கான வேவை க்ரியேட் பண்ணி உங்களுடைய அபண்டன்ஸ் அடையிறதுக்கான சான்சஸை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க. ஸோ மற்றவங்க யாருன்னா வந்து உங்களுக்கு நெகட்டிவாக சொன்னால் கூட அது காதில் வாங்கிட்டு விட்டுடுங்க. அதை வந்து உங்கள் மனசுக்கு எடுத்துகிட்டு போய் அது குழப்பிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ.